Hello students, 11th standard quarterly exam கான important questions பார்க்க போகிறோம். இயற்பியலுக்கான important question answersலாம் என்ன அப்படின்றத தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நம்ம விஎல் கிளாஸஸ் சேனலில் தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். விஎல் கிளாஸஸ் சேனல் சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால அது பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்ம கல்வி விஜி சேனலில் 11th ஸ்டாண்டர்ட்கான ஆல் சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம் தேவையில்லை, பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். உங்கள் ஸ்கூலில் டீச்சர் நடத்தும் பொழுது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாங்களோ அத்தனையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எல்லா கொஷின்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. குவார்டர்லியில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்னோட விஷஸ். 5 மார்க் கொஷின்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க்ஸில் 25 out of 25 கண்டிப்பாக வாங்க முடியும். அவகற்ற எண்ணெய் வரையறுக்கும் கார்பன் டை ஆக்சைடின் அடர்த்தி கொடுத்துருக்காங்க. அதோட மோலார் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. குவாண்டம் எண்கள் பற்றி குறிப்பிட்டிருக்க அயனி ஆரம் கணக்கிடும் பாலிங் முறையை விளக்குக. வீடியோ வேகமாக போகிறதான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பாருங்கள், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு படிக்க பாருங்கள். புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிஜன் ஏற்றியாகவும் ஒடுக்கியாகவும் செயல்பட முடியும். இக்கூற்றை பொருத்தமான உதாரணத்துடன் உறுதிப்படுத்தவும். பரிமாணங்கள் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை NM-2 என்ற அலகிற்கு மாற்றுக. இணை அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியினை விளக்குக. வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6th 7th 8th எல்லாம் திரும்ப 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 ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது சாய்தளம் ஒன்றில் உராய்வு கோணம் செருக்கு கோணத்திற்கு சமம் என காட்டுக. கிடைத்தளத்துடன் 0 கோணம் சாய்வாக எறியப்பட்ட பொருள் ஒன்றின் பெரும் உயரம் மற்றும் பறக்கும் நேரம் ஆகியவற்றுக்கான சமன்பாடுகளை பெறுக. ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா தனித்த பொருளின் விசைப்படம் வரைந்து விளக்குக. ஒரு பரிமாண மீட்சி மோதலில் பொருட்களின் திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தருவித்து அதன் பல்வேறு நேர்வுகளை விவரி. தண்டு ஒன்றின் நிலைம திருப்புத்திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொருத்தமான சமன்பாட்டை வருவி. முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. நமது வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் H2 ஏன் இல்லை என்பதை விளக்குக. கொடுக்கப்பட்டுள்ள குறைந்த வெப்பநிலையில் F2Cl2 அல்லது Br2 ஆகிய நல்லியல்பு நடத்தையிலிருந்து விலகிச் செல்லும் விளக்குக. சோடியம் குளோரைடு படிகத்தின் படிகக்கூட ஆற்றலை கணக்கிடும் மறைமுக முறையான பார்ன்ஹேபர் சுற்றை விளக்கவும். வெப்ப இயக்கவியலின் 3வது விதியை கூறுக. சமநிலை வினையின் திசையை எவ்வாறு கணிப்பாய் என்பதை விளக்குக. KP மற்றும் KC இடையான உள்ள உறவை பெறவும். 0.24 கிராம் கரிமச்சேர்மம் கேரியஸ் முறையில் 0.287 கிராம் சில்வர் குளோரைடை தருகிறது. அச்சேர்மத்தில் உள்ள குளோரின் சதவீதத்தை கணக்கிடுக. படிவரிசை சேர்மம் பற்றி எழுதுக. எலக்ட்ரோமெரிக் விளைவுகளை விளக்குக. செக்குத்து அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 22 23யுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுக. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. அதற்கு ஏதேனும் 3 உதாரணங்களை கூறுக. நியூட்டனின் 3 விதிகளை கூறி அவற்றின் முக்கியத்துவத்தை விளக்குக. மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். ஒரு பரிமாண மீட்சி மோதலில் பொருட்களின் திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தருவித்து அதன் பல்வேறு நேர்வுகளை விவரிக்க. வளைவு சாலைகளின் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன விளக்குக. தண்டு ஒன்றின் நிலைம திருப்புத்திறனை அதன் மையம் வழியாகவும் தண்டிற்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொறுத்ததுமான சமன்பாட்டை விவரி. நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்பிடுக. இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருக்கிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸும் 3 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரியான தொடர்ச்சியான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கல்வி விஜி சேனல் தான் இனிமேல் விஎல் கிளாஸஸ் சேனலான விஜியை நடத்துகிறவங்க. ஸோ தயவு செஞ்சு கல்வி விஜி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் விஎல் கிளாஸஸ் சேனல் ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் இருக்குமா இல்லையா அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும்.
தெரியும். ஸோ முடிஞ்ச வரையும் விஎல் கிளாஸஸ் சேனலை விட ஒரு அசுர வளர்ச்சி கல்வி விஜி சேனலுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நானுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான், தமிழ் மீடியம் படித்து தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். 25 வருஷமாக வந்து பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ உடல்நிலை சரியில்லாததுனால அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.